மனமும் மறுக்குதையா. தொடர்ச்சியாங்களோடு கூட பேசுங்க சுவாமி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது இந்த 4 நாட்களும் தாவீது ஒரு யுத்தத்திலையும் தோற்கவில்லை என்கிற வார்த்தைகளை எனக்கு முன்னதாக ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவரே, தாவீது ஒரு யுத்தத்திலும் தோற்கவில்லை என்பதை நான் வேதத்தில் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் என்ன இதனால் தொடர்பு என்று சொன்னபோது ஆண்டவர் என் கண்களை துறந்து புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான எல்லாரையும் ஆண்டவர் அப்படித்தான் அழைத்திருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன். நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்கும்படியாக நான் விரும்புகிறேன். நான் சொல்லுவதை கொஞ்சம் காது கொடுத்து தியானத்தோடு கேளுங்கள். மற்ற கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்து அதற்கான வசனங்களை காண்பித்து கொடுத்த போது, எஸ், நானும் நீங்களும் அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டேன். ஆகையினாலே அதை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 2 பிரசங்கங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறபடியினால, அதுவும் என்னுடைய செய்திகள் யூடியூபில் தொடர்ச்சியாக வருகிறபடியினால ஒவ்வொரு நேரமும் நான் புதிய செய்திகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் மன்னாவை புதிதாக கொடுத்தவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருந்து அதை செய்கிறார். I enjoy my own messages. நான் கொடுக்கிற செய்தியை நானே ருசித்து படித்து என்னிலே நிறைவேறாததை நான் பிரசங்கிக்கிறது இல்லை. என்னுடைய ஒரு பெரிய தீர்மானம், கலைஞரை போல உங்க பகுதியை சேர்ந்த கலைஞரை போல மறுபடியும் இங்கே தான் வர வேண்டியிருக்கு. ஆமா, உங்க டெல்டா பிரதேசத்தில் பிறந்த அந்த கலைஞரை போல சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக விசுவாச ஓட்டத்தை 58 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஓட்டத்தை ஆரம்பித்த போது நான் எடுத்த தீர்மானம், நான் செய்யக்கூடாததை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதில்லை, பிரசங்கிக்க கூடாததை நான் செய்யக்கூடாதவனாக இருக்கிறேன் என்பதை என்னுடைய மனதிலே ஆழமாக நிறுத்தி கொண்டேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வேதத்தை 3.5 வயதிலே வாசிக்க என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் நான் 21 வயதில் தான் ஆண்டவராய் இயேசுவினுடைய உறவிலே வந்தேன். அது என்னுடைய கதை, பெரிய கதை. அது என்னுடைய புஸ்தகம் நீ இல்லாவிடில் சொல்லும் உங்களுக்கு வேண்டின் என்றால். ஆக 58 வருடங்களாகத்தான் இந்த ஆண்டவரோடு நெருக்கமாக அவரோடு உறவாடி நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவரிடத்தில் நான் சொன்னது, நான் பிரசங்கிக்க கூடாததை, நான் பிராக்டிஸ் பண்ண கூடாததை பிரசங்கிக்க கூடாது. மற்றவர்களுக்கு போதிக்கிற நீதானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று பவுல் தன்னை குறித்து சொல்ல முடியுமானால் நானும் சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று
1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தின்படி என்னை தத்தளித்தேன், எனக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகையினாலே when I prepare a message, I try to apply in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணி பார்க்கிறேன். அது இல்லை என்றால் நான் பிரசங்கிப்பதற்கு தயங்குகிறேன் அல்லது அது நிறைவேறும் வரை காத்திருக்கிறேன். ஆகையினாலே நான் என்ஜாய் பண்ணின அந்த செய்தியை தான் இந்த 4 நாட்கள் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். என்ன நம்மை குறித்து கிறிஸ்துவுக்குள் வந்த நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னையும் உங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பெரிய மேலான சத்தியமாக்கும் இது. ஒருவேளை இவைகள் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படாமல் வெறும் இம்மைக்குரிய காரியங்களில் தான் அதிகமான பிரசங்கங்களை கேட்கலாம். ஐயோ, பிள்ளைக்காக அழுகிறாயா, கடன் பிரச்சனைக்காக அழுகிறாயா, அல்லது படிப்பை குறித்து அழுகிறாயா என்கிற பிரசங்கங்களே அதிக மேலோங்கி விட்டது தமிழகத்துல. மற்ற நாடுகளிலும் அதேதான். அல்லது ஆண்டவர் உனக்கு கோடி கொடுப்பார் என்பதெல்லாம் அதிகமாக பிரசங்க பண்ணப்பட்டு வருகிற சத்தியங்களாக இருக்கிறது. ஆனால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் வேத வசனம் தெரிகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், நல்ல வசனத்தை பாருங்கள், எப்பொழுதும், ஆல்வேஸ் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சொந்தம். ஆல்வேஸ், எவ்ரி பிளேஸ், எல்லா இடத்திலையும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற மந்திரம் என்று சொல்லுவேன். ஆகையினால் தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலையும் இதை அழுத்தமாக சொல்லுகிறார் பவுல். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொரிந்து சபை ஒரு மோசமான நிலையில இருந்தது. அப்பாவுடைய 2வது மனைவியை மகனே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொல்லாத விபச்சாரம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே பவுல் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏண்டா, அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள் கூட இப்படிப்பட்ட பாவம் சொல்லப்படவில்லையே. அது மாத்திரமல்ல, அது வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே பவுல் சொல்கிறான், அப்படி இருக்கிறவனை நீங்க சபையில தூக்கி மேல வேற வச்சிருக்கீங்களா. 2வது கொரிந்தியருக்கு எழுதும் போதும் அவனை தள்ளிவிடாதீர்கள், மன்னித்து நீங்கள் மன்னிச்சா நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு கொடூரமான பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்த மக்களை கொண்ட சபைக்கான் அவர் 2 தடவை எழுதுகிறார். 1 கொரிந்தியரிலும் எழுதுகிறார், 2 கொரிந்தியரிலும் எழுதுகிறார். எப்பொழுதும் இவங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். இப்பொழுது நான் பேசும்போதே உங்களுடைய உள் மனது ஒரு சத்தத்தை உயர்த்தும். I am a defeated person என்று சொல்கிறவர்கள் இங்கே நேராளமாக இருக்கலாம். பள்ளியிலே தோல்வி, வாழ்க்கையிலே தோல்வி, திருமணத்திலே தோல்வி, வியாபாரத்திலே தோல்வி, முன்னேற்றத்திலே தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி என்று நீ அடுக்கிக் கொண்டே போகலாம். உனக்கு ஒரு நற்செய்தி. அது என்ன? எப்பொழுதும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து உன்னை தனக்குள் அடக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவினாலே தான் நமக்கு எப்பொழுதும் தேவன் ஜெயத்தை கொடுக்க முடியும். நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? இது எப்படி ஐயா வந்தது என்று நீங்கள் கேட்டால், இதை
ஒருவேளை பவுல் தான் கொஞ்சம் கூட்டி கழித்து சொல்லுகிறாரோ என்று நீங்கள் நினைத்தால், நான் உங்களுக்கு இன்னொரு ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய இதயத்தின் சத்தத்தை கேட்ட யோவானிடத்தில் கேட்டு சொல்கிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம். அங்கே அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். வாலிபர்களை பார்த்து சொல்கிறான். 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நல்ல கவனிங்கள். வாலிபர்களே, பொல்லாங்கனை நல்ல கவனிங்க. அநேக நேரங்களிலே வாலிப வயதுல தான் என்னால கொஞ்சம் மோசமான, வயசான பிறகு எல்லாம் தணிஞ்சிட்டு அதனால சரியாயிட்டேன் என்று சொல்லுகிற பெரியவர்கள் இருக்கலாம். அல்லது இங்க வாலிபர்கள், இதெல்லாம் உங்க காலத்துல கிடையாது. இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துட்டு, இன்னைக்கு ட்விட்டர் வந்துட்டு, இன்னைக்கு ஷார்ட்ஸ் வருது, இன்னைக்கு எங்க கையிலேயே மொபைல்ல எல்லா அசிங்கமும் வருது. இந்த உலகத்துல வாழ்கிற நான் ஜெயத்தோடு வாழ முடியுமோ? அருமையான தங்கச்சி, நீ சொல்ற எங்க அம்மா அப்பா கொரோனா வந்தாலும் வந்தது, நல்லதுக்கு வந்தது, நல்ல போனா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுனால நான் போன் கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாத்தியாரே சொல்லிட்டாரு பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுங்கன்னுட்டு, நல்லா வாங்கி கொடுத்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, அதுல என்ன டவுன்லோட் பண்ணணும் என்ன அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பிடி தான் சொல்றாங்க. ஆமா, எல்லாம் தெரிஞ்சிட்டு. இப்போ அதுக்கான துறைக்கு ChatGPT ஒன்று இருக்குது. ஆமா, அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. என் பேரை இருக்கிறான். எனக்கு ஒரு 7 வயசுல கடைசி பேரை இருக்கு. 9 பேர பிள்ளைகளை 7. அவன் அன்னைக்கு போனை கையில வச்சுட்டு சொல்றான், ChatGPT உனக்கு ஏதாவது தெரியலன்னு என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். நான் ChatGPTல ஏதாவது எனக்கு தெரியல, நுணுக்கமா இருந்ததுன்னா நான் போய் அதை கேட்கறது. எப்பா எனக்கு கமெண்ட்ரியில கிடைக்க மாட்டேங்குது, ஹிஸ்டரியில கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பைபிள் விளங்கல, ChatGPT இதை குறித்து நீ என்ன சொல்றேன்னு கேட்டா உடனே அது சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? அது அப்படி ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கிளவி வரைக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா கிளவிக்கு ஊர் சமாச்சாரம்லாம் தெரிஞ்சாகணும், இல்லைன்னா அதுக்கு ஜீவன் போகாது. அதனால அதுவும் சொல்லும். ChatGPT பக்கத்து ஊர்ல அங்க என்ன சொல்லுது, சிதம்பரத்துல என்ன நடக்குது இன்னைக்குன்னா அது சொல்லும். என்ன கூட்டம் நடக்குது, யார் கூட்டம் நடக்குது, யார் வாரா, எப்ப போறா, எல்லாம் சொல்லும். அது வேற வந்துச்சு இப்போ. அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. நீ வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, நீ சொல்லுவ, என்ன சொல்லுவ? உங்க காலம் வேற அங்கிள். நீங்க 1 1 2 2 2 4ன்னு படிச்ச ஆட்கள். நாங்க அப்படிலாம் இல்ல. அது கால்குலேட்டர் வந்துச்சு, அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்துச்சு. இப்போ அது கூட வேண்டாம், கேட்டா போதும், அது கரெக்டா சொல்லிடும். நாங்க பரீட்சை ஹால் கூட எடுத்துட்டு போறோம். இங்க ஒன்று மாட்டிக்கிடுவோம், அதுகிட்ட பாக்கெட்ல போட்டு கொண்டு சொன்னா போதும், அது பாட்டுக்கு சொல்லுது, ஆன்சரே கொடுத்துட்டு. அதனால தான் CBSE என்கிற பாடத்திட்டத்தில் நடக்கிற ஸ்கூல்ல இப்போ சொல்லிட்டான், திறந்த புத்தகத்தை வச்சு பரீட்சை எழுது, நீ எப்படினாலும் எழுதத்தான் போற. திருட்டுத்தனமா? ஹலோ. அதனால நீ சொல்லுவ, எங்களுக்கு இனிமே தெரியாது என்ன இருக்க போகுது, இந்த உலகத்துல நான் ஜீவமான் பண்ணும், ஜெயிக்க முடியுமா? யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஓஹோ, வாலிபர்கள் வாழ முடியும், ஜெயத்தோடு வாழ முடியும். My Bible declares, it is not a recommendation, sir, it is a declaration. What is a declaration? You can have a victorious life. உடனே நீங்க சொல்லுவீங்க, யோவான் எப்பவும் இப்படிதான், அவர் கொஞ்சம் குதிரை கழுதையெல்லாம் பார்க்கிறவர். ஆனா நல்ல மனுஷங்கிட்ட நம்மள மாதிரி உளுந்து எந்திரிச்சானே ஒருத்தன், ஆண்டவரோட நடந்தெல்லாம் உளுந்து எந்திரிப்பான், அவனையும் ஆண்டவர் சாத்தான்னு சொல்லிட்டார. அந்த
அந்த பேதுருவை கேட்டு பார்க்கலாம். ஹலோ, என்ன அவர் நம்ம கூட்டாளி. ஆமா, திடீர்னு ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்வாரு, அதுக்கு ஒரு திட்டு வாங்குவாரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கலாம், வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம், 2வது பேதுரு 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவனை கொண்டு பார்க்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். கொஞ்சம் நிறுத்துங்க. Listen my dear people of God. நீங்கள் யாராயிருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் உட்கார்ந்திருந்தாலும், இருட்டிலே உட்கார்ந்திருந்தாலும், என் சத்திய வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், ஏனையா இந்தியாவில் நாங்கள் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கிறோம். அடிபட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், ஏன் கொல்லப்பட்டாலும், ஏன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் இவ்வளவு தைரியமாக அளிக்கிறோம். இங்கே மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. If I know my Jesus, என்னுடைய இயேசுவை அறியறதுனால என்ன நடக்குது? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நம்புறவங்க மாத்திரம் பெரிய அல்லலியா சொல்லலாமா? இயேசு அறியறதுன்னா சும்மா வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாதிரி அறியக்கூடாது. எனக்கு இடுப்பு வலியோ வந்தது பிரதர், ஒருத்தர் வந்து கை வச்சு ஜோம் பண்ணாரா, அது போயிட்டா, அப்பதான் தெரிஞ்சது இயேசு பெரிய ஆளுன்னு. ஸ்டாப் தட். அதான் உங்க ஊர்ல மண்டையாட்டுற மாடுன்னு சொல்லும், போகுமான்னு கேட்டு பாரு, தலையாட்டு. ஏன்னா அதுக்கு அப்பதான் சோறு கொடுப்பான். பூம் பூம் மாட்டுக்காரன். No, by knowing my Jesus, என்னுடைய இயேசுவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் தப்புகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? என்ன அசுத்தம் உங்களுக்கு தெரியும். அசுத்தத்தின் பேரெல்லாம் நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னதெல்லாம் உலகத்தினுடைய அசுத்தம் என்று உனக்கு தெரியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் அசுத்தம் என்று தான் சொல்லுகிறது. சில சொல்லுவாங்க, நான் பிரதர் சைக்கிளில் போனோம், எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பாத்திரம் உழைக்கி என்னை படிக்க வச்சாங்களா, இப்போ பாருங்க நான் கல்லூரியில் போயிட்டு எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் பயங்கரமான வேலை, எங்கள் கம்பெனி கார்னே கொடுத்துருக்கான், நான் ஓட்டுறதுக்கு ஆடி கார் கொடுத்துருக்கான். இயேசு கூட இருந்தார். சைக்கிளில் போகிறவங்கள்டெல்லாம் இயேசு இருக்குது இல்லை. ஏமாற்றிக்கொள்ளாதே. ஆடி கார் கொடுத்தவொடனே இவர் பின்னா இவர் நடையே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்பாவே பாப்பாரு, ஹை டேட், இங்கேயாவது ஹை டேடுங்கிறான், அங்க வெளிநாட்டில் பேரை சொல்றான், ஹை லிவிங்ஸ்டன், ஹே ராபர்ட்சன். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளை அப்படித்தான் கூப்பிடும். ஹை தோத்துறோன்னு சொன்னோம், இப்போ ஒரு கை மட்டும் தான் விளங்கும், ஏன்னா அடுத்த கையில் செல்போன் இருக்கு. என்ன நடக்குது? நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல, போதகர்களும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்கிற குறை உண்டு. எசேக்கியேல் எடுத்து வாசித்து பார்த்து, தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாதவர்க்கும், பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்க்கும் அவர்கள் பாதிக்க வேண்டும் என்று சொல்லுது. எத்தனை ஆராதனைக்கு போயிட்டு வந்தவனுக்கு இது தீட்டு இது தீட்டு இல்லைன்னு தெரியுது. சொல்லுவாங்க, ஆராதனைக்கு போயிட்டு வந்தோமா, பரலோகத்துக்கோ போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்படியா? அவ்வளவு பரவசம் பிரதர், உடம்பெல்லாம் எரிஞ்சுது. ஹலோ, இன்னைக்கு சூப்பர் ஆராதனை பாஸ்டர், பாஸ்டர் இன்னைக்கு சூப்பர் ஆராதனை கலக்கிட்டீங்க, அது வேற லெவல் பாஸ்டர். பண்ண லெவல் தெரியல. ஆராதனை அவரை திருப்திப்படுத்துறதுக்கு பண்றியா, உன்னைய திருப்திப்படுத்துறதுக்கு பண்றியா? நான் அதுக்கு சொல்ற ஒரு பேரு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, சொல்றேன், மாஸ்டர்பேஷன். தன்னையே திருப்தி கொள்கிற சுய புணர்ச்சி தான். தன்னையில ஆராதனை பண்ண அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இல்ல, உன்னை உலகத்தின் அசுத்தத்துக்குள்ள உழண்டு போய் நிறுத்துது. லிசன். அதனாலதான் லைட் போடுறான், ஆடுறான், பாடுறான்,
ஒரு ஜிங்கு 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 ட்ரெஸ் பண்றான், காலை இங்க தூக்குறான், காலை அங்க தூக்குறான், நீ தூக்கி நீ விழுந்து போற. கவனியுங்கள், சபையில என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு போட்டு கார்த்தியமா நேரம் இல்லை எனக்கு. அசுத்தத்திற்கும் சுத்தத்திற்கும், தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும், பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தமில்லாத ஜனங்களுடைய வாயில, ஆசாரிய வாயில அது இருக்க வேண்டும் என்று எசேக்கியேல் புஸ்தகத்தில் 3 தடவை அழுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்புறதுக்கு ஒரே வழி, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் தரப்படவில்லை, இயேசுவை அறிகிற அறிவு. அதற்காக எல்லாரும் மறந்து தலைக்கு மேல கை தட்டுங்க. நான் எதுக்கு தெரியுமா தலைக்கு மேல கை தர்றேன்? நம்ம தலைவர்களுக்கும் தட்டுவோம், நடிகர்களுக்கும் தட்டுவோம். கொஞ்சம் பேர் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா, இல்லை கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டாங்க தட்டுவோம்ல, அதெல்லாம் கீழே தட்டுங்க, அதெல்லாம் கீழே போற கேஸ். இயேசு மாத்திரம் உயர்ந்தவர். மறுபடியும் தட்டுங்க பார்க்கலாம் இயேசுவுக்கு. Praise be to God. Hallelujah. Amen. 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 என் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லுற காரியம் எதுக்குயா? நாங்க அடிக்கப்படலையா? என் மூக்கையை உடைச்சானே, அடிச்சு மூக்கை உடைச்சு ஒரே ரத்தம். இங்க அப்ப இந்த பக்கம் தான் மாட்டியிருந்தேன் ஒரு செல்போனு, அது துளுத்தொலை தோய் போயிடுச்சு. முதுகில் அடிக்கிறான், எங்க அடிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இனி ஜீவிப்பது நான் அல்ல அவரேன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அடிச்சவனுக்கு தடவி இப்ப மாதிரி திருப்தியா இருக்கான்னு கேட்டேன். அதோடு நிறுத்தல. என் சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்க, அடிச்சது ஒருத்தர் 2 பேர் இல்ல, 99 பேர். அதனால 99 காஷ்மீர் சால்வை வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் அடிச்சதுக்காக நன்றி. நீங்க கேட்பீங்க, என்னையா நீர் இயேசுவா மாறிட்டீரோ? இல்ல 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 இல்ல, நான் அர்த்தத்தை சொல்றேன். நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன், 1 வாரம் பைபிள் ஸ்டடி எடுக்கணும்ட்டு. என் பழக்கம் இப்படி செஞ்சு ஆடி இப்படி பிரசங்கம் பண்றதுதான் பழக்கம். அங்க நான் இப்படி நேரம் நிக்கிறேன், லேசா திரும்பினாலும் இப்படி திரும்புறேன், ஏன்னா கழுத்துல பயங்கரமான வலி. இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் ராமச்சந்திரன், ஒரு ஆள், உங்க ஊர் ஆள் தான், இந்த பக்கத்தில் உள்ளவர் தான். அந்த ராமச்சந்திரன் அந்த மீட்டிங்ல இருந்தாரு. அவங்க மனைவி பேரு செல்வி. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அண்ணே எனக்கு இப்படி தான் பண்ணும், நீங்க வாங்கின வீட்டுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனேன் லண்டன்ல. அவங்க பிரேசில்ல இருந்து வந்த கோதுமையை மைக்ரோ ஓவன்ல போட்டு ஒத்தனம் கொடுத்தாங்க. எனக்கு வேதனை இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் சொன்னேன், சிஸ்டர் செல்வி பேரை மாத்துங்க. அவர் சொன்னாரு, அப்படி இல்லைண்ணே, என் பெட்டில் படுங்க, நான் சரியா போயிடும். அவர் பெட்டு எலக்ட்ரானிக் பெட்டு, அது இந்த சொலகுல போட்டு அரிசி குடைக்கிற மாதிரி கிடைக்குது. நான் அழுது பிடித்து வெளியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு கூட்டத்துக்கு மலேசியால இருந்து ஒரு டாக்டர் கூட்டு வந்திருந்தாங்க. அவர் பிசியோதெரபிஸ்ட். ஒரு அந்நிய பாஷையில் பேசிதான் என்னத்தையோ மலேசியா தைலத்தை கொண்டு தேக்கினாரு. அவர் அந்நிய பாஷை பேச நான் அவர் திட்டேன். என்ன பயங்கர வேதனை, வேற வழி இல்லை, இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இப்படியே வந்துட்டேன். இதை கண்ட பாஸ்டர் ஜெர்மன் நாட்டுக்கு போன அழகேந்திரன் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு, அண்ணன் வேதனையோடு பார்த்துனாரு. அவர் ஏர்போர்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ளே அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, அங்கே அண்ணன் வந்திருக்கிறார், அவருக்கு வழுத்துல பயங்கர வலின்னு. அந்த டாக்டர் இந்த மருந்து கடைக்கு போனா சொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே சாதாரண மருந்து கொடுக்க மாட்டான். அதனால அவர் கை நிறைய மாத்திரையும் ஒரு சோப்பு லைட்டும் தந்தார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மேல 13 மாத்திரை, சோப்பு லைட்டு ஒன்றும், அது கிரீன் லைட்டுக்கு வரவே மாட்டேங்குது. அங்க இருந்து ஆம்ஸ்டர்டாம் போனேன். அங்க ஒரு பாஸ்டர் சொன்னார், அண்ணே இதெல்லாம் ஈஸின்னு, ஏர்போர்ட்ல நான் உங்களுக்கு ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டர் வாங்கி கொட்டினாரு. அது என்னடா தீ பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், எரியுதுடா. அவன் சொன்னான், அவர் பேர் சூரி. நான் அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு வரையும் சரியா போயிடும். ஆனால் அது சரியாவே போகலை. அங்க 4 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு பாரிஸ்க்கு வந்தேன். பாரிஸ்ல ஒரு தம்பி கிறிஸ்டின்னு பேரு. அவன் சொன்ன, அண்ணா இதுக்கு ஹாட் பிளாஸ்டர் போடக்கூடாது, கோல்டு பிளாஸ்டர் போடணும்னாரு. உடனே கோல்டு பிளாஸ்டர் போட்டாச்சு. ஒன்றும் சரியில்லை. இதோட நான் கனடாவுக்கு போனோம், டொரண்டோவில் பிரசங்கம் பண்றதுக்கு. அங்கேயும் இங்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த அங்கிள் சுந்தர் அங்கிள்னு ஒன்று பேர், அவங்களும் தஞ்சாவூர்காரங்க தான். இங்கே இருந்து அங்கே நேர ஒரு கைரோப்ராக்டர்னு சொல்ல எலும்பு வைத்தியத்தை கொண்டு விட்டாங்க.
அந்த ஆள் என்னைய வித்தியாசமான ஒரு படுக்கையில போட்டு டொடக்குன்னுட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் 10 எக்ஸ்ரே எடுத்து அந்த வலியோடு என் மனைவிய அப்பதான் கல்யாணம் வந்து தான் ஜாயின் பண்ணான். இதெல்லாம் ஜாயின் பண்ணல. என்ன டாடி இப்படி நடக்கிறீங்க, நீ என் முன்னால வர்றதை நான் பார்க்கணும்னா இப்படிதான் திரும்பணும். அந்த வலியோடு பீகாருக்கு வந்தேன். பீகார்ல எங்க ஆளுங்க காசு வாங்காம இலவசமா ஒரு அடி அடிச்சா எல்லாம் சரியா போச்சு. அன்னையில போனது இன்னைக்கு வரைக்கும் போச்சு. 6 கண்ட்ரிக்காரன் பண்ணாதத நீ காசு வாங்காம பண்ணியிருந்தா எல்லாருக்கும் பொன்னாட போத்துனே. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர். நன்றி 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 துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உலகத்தின் தீட்டுக்கு தப்பி. ஆனா அதோடு நிறுத்தல பேதுரு. தொடர்ந்து வாசித்திருக்க அந்த வசனத்தை. இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், என்ன அர்த்தம்? நம்ம தோற்று போய்விட்டால் அவர்களுடைய பின்னிலைமை அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். மெல்ல பக்கத்தில் இருக்கவங்கள திரும்பி பார்த்து கையை தொடாம, நீங்க ஜெயித்தவங்களா தோற்றவங்களா? இப்பவும் கபடு வந்துடும். எப்பவும் நான் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தா கபடு வராது. அங்க இன்னும் தொடர்ந்து வீட்டுல போய் வசிருங்க. இது வாஸ்து எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்படி மறுபடியும் ஜெயிக்கப்பட்டால் அவன் தோற்ற வாழ்க்கை வாழ்வானா? பவுல் பேதுரு பொன்னி நாய் அப்படின்னு திட்டான். நாய் தான் கக்குனதை திங்கும், பண்ணி தான் சேருக்கு மறுபடி போகும். யாராவது திட்டு, ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் திட்டுறதுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுத்துருக்காங்க. முன்னாலாம் நாங்கள் கழுதைன்னு திட்டுவோம். இப்போ கழுதை என்னமோ லஞ்சம் கொடுத்துட்டு போல, அதனால இப்ப நாயின்னு திட்டாங்க. இல்லைன்னா உத கொடுத்தது என்னமோ தெரியல. நாய், யாரையாவது நாயின்னா தோத்தவனை பார்த்து நாயின்னு சொல்லுங்க, உங்களுக்கு பேதம் உரிமை கொடுக்கிறது. God has called us for victorious life. தேவன் உன்னை என்னையும் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அனுப்பிச்சிருக்கார். அதனால தான் 7 சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னுட்டு ஓங்கி ஓங்கி சொன்னாரு. 7வது சபைக்கு சொன்னது மட்டுமா வாசிக்கலாமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20-21. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது நல்லா இருக்கு. இதோட நிறுத்தல. வெறும் பிரியாணி சாப்பிட்டு எந்திரிச்சு போன்னு சொல்லல. அடுத்தல நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல
போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நம்புறவங்க மாத்திரம் சரியா இல்லையா போடலாம். சிதம்பரத்துக்கு கேட்கிற மாதிரி போடுங்க பார்க்கலாம். ஹைவேஸ் தான் போயிருக்குது. ஹைவேஸ் தான் போயிருக்கு. கொஞ்சம் நாளைக்கு கூட்டத்துக்கு வாலிபர்கள் வரணும். அந்த மாதிரி ஒரு சத்தம் போடுங்க பார்க்கலாம். நான் ஜெயம் கொள்றது மாத்திரம் இல்லையா, சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருவதற்கு அழைக்கப்பட்டவன். It's not for all, it's for only people those who are victorious. இதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் பவுல் அவருக்கு ரொம்ப ஸ்பீடு வந்துட்டு பாருங்க. அவர் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? 35, 36, 37. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து கேளுங்க. நீங்க தான் நான் கிறிஸ்தவன் கூட வெளியே சொல்றது இல்லையே, எதுக்கு எந்நேரம் கொல்லப்படுகிறீர்கள் கேட்டு வைங்க. தெரியாம தான் வந்திருக்கேன். வீட்டுக்காரர் சென்னை போயிருக்கிறாரு, அதனால கூட்டத்துக்கு வந்திருக்கேன்னு ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு காது கேட்குது. இன்னொரு பையன் சொல்றான், எங்க அப்பா அவசர வேலையா திருச்சிக்கு போயிருக்காரு, ராத்திரி 12 மணி தான் வருவாரு. நான் கொஞ்சம் ரகசியமா இருக்கிற ஆள், அதனால எங்க மெல்ல வந்து கூட்டத்தில் எனக்கு ஆசையா இருந்தது வந்துட்டேன். நீ எதுக்கு இப்ப கொல்லப்படுற? எந்நேரமும் கொல்லப்படுறாரா? அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? ஆமா. எதுல ஜெயம் தெரியுமா? ஜெயத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஏதோ 60 மார்க் எடுத்தவன் 80 மார்க் எடுத்தவன ஜெயிச்சுட்டான்னு சொல்லிடுறீங்க. No, 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 no. Paul was not talking about that victory. Listen. 2 பேர் சண்டை போட்டா ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு சொல்றோமே, அது இல்ல. இங்க என்னதுல விக்டரியா? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. பட்டயமோ. சஸ்ரான்னு ஒரு இடத்துல நான் பஸ் ஸ்டாண்ட் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த 4-5 சகோதரர்களோடு கூட சேர்ந்து ஒரு ஆள் வந்தான். என் சட்டையை பிடிச்சிட்டு பஸ் நின்றுட்டு இருந்து ஒரு பஸ்ஸுக்கு பின்னால் கொண்டு போயிட்டான். என்னை கேட்டுட்டு இருந்த கூட்டமும் பின்னால் வந்துச்சு. இந்த வாரத்தில் உன் தலை போயிருண்டா அப்படின்னு உழுப்புறான். நான் மாவாதியாக்கும், மாவோயிஸ்ட், உன் தலையாடு இந்த வாரத்துக்கு அதை எடுத்துருவண்டா. இன்னொருத்தர் கூட்டத்தில் கேட்கிறாரு, எதுக்குப்பா இவர் தலையை கேட்கிறான்? நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்குது அவனுக்குள்ள இல்லையா, அதனால கேட்கிறான். கூட்டம் ஓன்னு சிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆளை காணும். தேவ ஜனமே, பட்டயமோ, பசியோ, பஞ்சமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய ஆளிலே சொல்லலாமா? அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, we are more than conquerors. கான்குரர்னா என்ன தெரியுமா? நெப்போலியன் போனபார்ட், அலெக்சாண்டர் த கிரேட், இவங்கள தான் கான்குவரிங் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்தையே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கான்குரர். அதனால தான் யோவான் சொல்றார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பேருக்கு தைரியம் வந்துட்டு நேரம் உட்காருங்க பார்க்கலாம். கொஞ்சம் நெஞ்சன் மீத்தி உட்காருங்க பார்க்கலாம். இப்போ தான் பிரசங்கத்தை ஆரம்பிக்க போறேன். யாரோ சொல்றாங்க பஸ் போகுதுன்னுட்டு. இந்த வெற்றி எப்படின்னு வந்ததுன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திருப்புகள் கொலோசியர்கள் நிருபம்
2வது அதிகாரம், கொலோசியர் 2வது அதிகாரம். இந்த வெற்றி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அங்க 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். ஞானஸ்நானத்தினாலே. ஓஹோ, தெளிச்சதுனால அல்ல. ஹலோ, அது பேர் விட்டாங்க. ஞானஸ்நானத்தினால என்ன நடந்ததுன்னு போட்டிருக்குதாங்க. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். ஓஹோ, அப்ப ஞானஸ்நானம்னா அடக்க ஆராதனை. பக்கத்துல கேளுங்க, உங்களை அடக்கம் பண்ணாங்களா? பண்ணாங்களா இல்லையா? சாகலன்னு அர்த்தம். வசனத்தை வசனமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு தொந்தரவு இருக்காது ஐயா. எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, எனக்கு 4 மாசத்துல, நான் 4 மாச பையனா இருக்கும்போது சாயர்புரம்னு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது. ரொம்ப அழகான சபையில கொண்டு போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நான் ஐயர் கையில அடங்க மாட்டேன்ட்டானா 4 மாசத்துல. இப்பமா அடங்க முடியல யாரும். அதனால ஐயாரு சொன்னாரா, நீங்களே வச்சீங்கம்மா, நான் தண்ணி தானே தொளிக்கணும். அவர் தண்ணி தொளிச்சு உடனே டபக்குன்னு அவர் கையை கடிச்சிட்டாராம். எங்கேயும் சொல்லாத உண்மை, யார்ட்டையும் போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவர் அடக்கம் பண்ணியிருந்தா நான் கடைச்சு வேணாம். நான் நல்ல உயிரோடு இல்லை, அப்படிதான் உயிரோட இருக்கிறேன். 4 மாசத்துல கடிச்சாச்சு. அப்போ அடக்கம், அது மறுபடியும் வாசிங்க. அத ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் எல்லாம் விளங்கிச்சுன்னு தெரியாது. ஒண்ணு கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பால் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் அப்படின்னு அமெரிக்கால இருந்து ஒரு பத்திரிக்கை வருது. அதுல எழுதியிருந்தது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தாய் சிங்கிள் பேரண்ட், புருஷன் வேற யாரையோ கூட்டிட்டு போயிட்டான். மகனை எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது அவனுக்கு 16 வயசு ஆச்சு. 16 வயசு பையன் பயங்கர சேட்டை, அம்மா பேச்ச கேட்க மாட்டான். இவளுக்கு வேற வழி இல்லாம பிள்ளைய வளர்க்கணும். இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் இஷ்டமான நேரத்துக்கு போவான், இஷ்ட நேரத்துக்கு வரும். ஒன்றும் கண்டிக்கவே முடியல. தாய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. புருஷன் தான் விட்டுட்டு போயிட்டான், இவனும் விட்டுட்டு போயிட்டான், நான் அனாதி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கலாம் கீழ்ப்படிஞ்சான். ஒரு நாள் பையனுக்கு பல்லு வலி வந்துச்சு, பயங்கரமான பல்லு வலி. அப்ப அவ சொன்னா, டாக்டர்கிட்ட கூட்டு போறேன்டா, டென்டிஸ்ட கூட்டு போறேன் வான்னா. அமெரிக்காலெல்லாம் டென்டிஸ்ட் தான் ரொம்ப பயங்கரமான ஆட்கள். அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது, லேசில் கிடைக்காது. எனக்கு 3 நேரம் வெளிநாட்டில் இருக்கும்போது பல்லு பிடுங்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன வலி இருந்தாலும் அவன் அப்பாயின்மெண்ட் நேரத்தில் தான் கூப்பிடுவான். நான் யாருடைய அப்பாயின்மெண்ட்லேயே உள்ள நுழைஞ்சு தான் எனக்கு 3 தடவை பல்லு ரிப்பேர் பண்ணாங்க. அதனால தைரியமாக சொல்கிறேன். இப்போது டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மா போயிட்டாங்க. போகும்போதே மகன் சொன்னான், இந்த பாரு பல் வலிக்குது, டாக்டர் என் பல்ல தொடக்கூடாது, சரிதா? பல்ல தொட்டா அங்கே ஓம் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இவளுக்கு பயம்.
பல்ல தொடாம எப்படிடா பல்ல ரிப்பேர் பண்ணாரு, வலிக்குன்னு சொல்லுவார, வீங்க வேற இருக்குது, முகம் வேற வீங்கி இருக்குது. மெல்ல போனாங்க டாக்டர்கிட்ட. முதல்ல தனியா சொன்னாங்க, என் மகன் ரொம்ப முரடானவன், என் புருஷன் மாதிரியே இருக்கிறான், அவதான் அவர் தான் யாரையோ கூட்டிட்டு ஓடிட்டாரு, இன்னும் விட்டுட்டாரு, இவனுக்காக தான் நான் வாழ்றேயா, இவனுக்காக தான் வாழ்றேன், எனக்கு எப்படியாவது கொஞ்சம் பத்திரமா இவனை கொஞ்சம் சிகிச்சை பண்ணி விட்டுருங்கன்னா. டாக்டர் நான் பார்த்துக்கிட்டேன்ட்டாரு, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதனால சொன்ன நான் பார்த்துக்கிட்டேன். அவனை டென்டல் சேர்ல உட்கார வச்சாரு, வாயை திறனாரு, திறந்தான். எந்த பல்லுங்கிறத காட்டுறதுக்காக ஒரு ஃபோர்க்ஸ் எடுத்து இதுவான்னு சொல்ல, டாக்டர் தொடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கேன், தொடுதா. அவர் சொன்னார், எந்த பல்லுன்னு அண்ணன் கேட்குறான், தொடலாம் இல்லையே. அப்போ அவன் சொன்னான், எங்க அம்மாட்ட அந்த நான் எல்லாத்தையும் கலட்டி போட்டுருவேன். அவர் ஒரு ஃபோர்க் எடுத்து லேசா டட் டட் இதானா வலிக்கு, ஆமாப்பா ஒரு கத்துனான், சட்டையை கழட்டி போட்டான். இந்த காலத்து பிள்ளைங்க தான் உள்ள பனியன் போடுறது இல்லையா, இப்ப வெறும் உடம்ப உட்காந்துருக்கான். டாக்டர் சொல்றாரு, ஏய் கொஞ்சம் நான் பார்க்கணும், பக்கத்து பல்லுக்கும் ஏதோ பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும், அதை தொடணும். அதை தொட்டோடனே பேண்ட்டை கழட்டி போட்டான். இது அவங்க அம்மாவை பயமுறுத்துறது தான், நீ ஏதாவது பண்ணனா கழட்டி போட்டுறேன். இந்த அம்மா பயந்து போய் கேட்ட கொடுத்துரும், காசை கேட்ட கொடுத்துரும், எதை கேட்டாலும் கொடுத்துரும், அவன் கேட்குற சாப்பாடை கொடுத்துரும். இப்போ டாக்டர் சொன்னார், நீ கலட்ட வேண்டியதெல்லாம் கலட்டலாம் பார்க்குறேன். அவங்க அம்மா அந்த பக்கமாக திரும்பிங்கன்னாரு. இது நடந்தது, பேப்பரில் வந்தது அப்படியே சொல்கிறேன். அந்த அம்மா அந்த பக்கமாக திரும்பிச்சு. இவர் லேசா அதில் ஒரு சின்ன டா மாதிரி வச்சுப்பாங்கல்ல, அதை வச்சு லேசா வான்னு கத்துறான், ஜட்டியும் கழட்டி போட்டான். டாக்டர் எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்கன்ட்டார். இப்போ அவசரத்தில் கழட்டியாச்சு. டாக்டர் சொல்ல, இனிமே என்னத்தை நான் கழட்டுவேன், வெக்கமா இருக்குது டாக்டர், வெக்கமா இருக்குது, வெக்கமா கூனி குறை, என்ன வேணாலும் பண்ணியா, டவலையாவது கொடு. அந்த உரிந்து கொண்டுன்னு போட்டிருக்குத, இந்த சாத்தானை ஆண்டவர் சிலுவையில் ஒவ்வொன்றா உறிஞ்சிட்டு போடான்னு விட்டார். அதனால தான் தெரியுதா, என் ஆண்டவர் நிர்வாணமான ஆதாமையும் ஏவாளையும் உடுத்துவிக்கிற ஆண்டவர். பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான், அவன் எல்லாவற்றையும் உரிந்து போட்டு கொண்டுதான். பிசாசு அவுக்கும், என் ஆண்டவர் மாட்டி விடுவார். பக்கத்தில் கதை சொல்லுங்க, பிசாசு அவுக்கும். சிலர் இங்க கிழிச்சு போட்டிருக்கான், இங்க கிழிச்சு போட்டிருக்கான், அது கண்டிப்பா பிசாசு பிடிச்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு ஆராதனைக்கு போயிருந்தேன். ஆராதனை நடத்தின பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் இருக்கும். பேப்டிஸ்ட் சர்ச்சில் எந்த ஊர்னு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆராதனை நடத்தினா அழகா பாடுனா, நல்லா பாடினாங்க. இங்கிலீஷ் பாட்டு பாடினாங்க, தெலுங்கு பாட்டு பாடினாங்க, தமிழ் பாட்டு பாடினாங்க. ஆனால் அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தேன், முன்னால் இங்கே தொப்புள் தெரிகிற மாதிரி வெட்டு, பின்னால் கீழே அரசியல் போடுற மாதிரி அங்கி. நான் சொன்னேன், டெய்லர் மாற்றி வச்சு தச்சுட்டான், பின்னால் வைக்கிறத முன்னால் வச்சுட்டான், முன்னால் வைக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, சிலரை பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது எங்க தெரியுமா? கட்டிங் இங்க. அது நம்ம பிள்ளைங்களும் ரொம்ப எவ்வளோ சினிமா காரி இங்கே கட் பண்ணி போட்டாலும், அது அங்கே கட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, இங்கே கட் பண்ணாலும் காத்தாது போகும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுறேன்னா வா இந்த கூட்டத்துக்கு, நாளைக்கு 3 நாள் இன்னும் கழிச்சிருவாரு. இதில் வேற அம்மா அப்பாவும் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன ட்ரெஸ் சின்ன பிள்ளையிலே வாங்கி கொடுக்குறாங்க, இங்கே கட் பண்ணி போடுமா, அப்போ தான் எவனாவது தடவிட்டு இருக்க முடியும். லிசன், என் ஆண்டவர் சத்துருவை உறிந்து கொண்டு, என் ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து உன்னை உடுத்து வைக்கிறவர். அங்க போனாலும் ஒரு பொன்முடி, ஒரு வெள்ளை அழுங்கை உன்னை அழைத்து கொண்டு போய் உடுத்து வைக்கிறதுக்காகவே என்ன கூப்பிடுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்களினால் அலங்கரிக்கிறவன் என்ற ஆண்டவருக்கு பேரு. தைரியமா தைரியமா எவ்வளவு சத்தமா கை கட்ட முடியுமா அவ்வளவு கை தட்டி இவர் தானையா இயேசு.
இவர் தானையா இயேசு. ஏன் ஐயா இயேசுவின் நாமத்தை சொல்றோம்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாங்கள் தப்புவோம். நாங்க ஜெயிக்கிறவங்க. உபத்திரவங்களை தப்புவோம், பாடுகள்ல தப்புவோம், பட்டயத்துக்கும் தப்புவோம். ஏன்னா எங்களை அழைத்த ஆண்டவர். இவைகள் எல்லாவற்றிலையும் எங்களை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்ல எங்களை ஒரு எழுப்பியிருக்கார். எல்லாரும் இந்த நேரத்தில் இறுதிக்கு வர்றதுனால நாளைக்கு இந்த செய்தியை நான் தொடர்றேன். தாவீது ஒரு போரிலையும் தோற்றதில்லை. பழைய பாட்டு பரிசுத்தவானே தோற்றதில்லைனா நானும் தோற்க பறந்தவன் அல்ல என்கிற தைரியத்தோடு கூட எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கொஞ்சம் கண்களை மேலே பார்த்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே